வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக பிறப்பும் சிறப்பும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பிறப்பும் சிறப்பும் நிகழ்ச்சியில நாம பார்க்க போகின்ற திரைப்பட பிரபலம் யாருன்னு பாத்தீங்கன்னா நடிகை பானுப்பிரியா அவர்கள். இந்நாட்டின் அரசியல் நிலையை பற்றித்தான் நான் இங்கு பேச வந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட பேச்சே என் உயிர் மூச்சு. பானுப்பிரியா அப்படின்னு சொன்னோடனே அவர்களுடைய அந்த துடிப்பான நடிப்பும் அந்த தமிழின் உச்சரிப்பும் உங்களுக்கு நன்றாக தெரியும். அவ்வளவு சிறப்பா செய்வாங்க. இவங்க 1966 வருடம் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரியிலே பிறந்தவர்கள். இவருக்கு நிஷாந்தின்னு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்களும் ஒரு சினிமா நடிகை தான். இவங்க ஆரம்பத்துல பரதநாட்டியத்துல மிகவும் ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தார். பரதநாட்டியம் நல்லா கத்துக்கிட்டு அரங்கேற்றங்கள் நிறைய இருந்தாங்க. அதுக்கப்புறம் மெல்ல பேசுங்கள் அப்படின்ட்டு ஒரு படத்துல கதாநாயகியா நடிச்சாங்க. அந்த படம் ஓரளவு சுமாரா போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா தெலுங்கு படங்கள்ல நிறைய நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தெலுங்கு படங்கள்ல அற்புதமான படங்கள்லாம் நடிச்சாங்க. பாடும் பறவைன்னு ஒரு படம் கார்த்திகோட சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. அந்த படம் அவ்வளவு பிரமாதமா போச்சு. அந்த படத்துல எல்லா பாட்டும் ஹிட். அதனால அந்த படம் பக்காவா போச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா தமிழ் படங்கள்ல நிறைய படம் பண்ணிட்டு இருந்தாங்க. சத்யராஜ் கூட சேர்ந்து தெற்கத்தி மச்சான், அப்புறம் பிரம்மா போன்ற படங்கள்ல நடிச்சாங்க. அதெல்லாம் நகைச்சுவைகள் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா விஜயகாந்த் கூட காவிய தலைவன் அப்படின்னு ஒரு படம் பண்ணாங்க. பாக்கியராஜ் கூட ஆறாரோ ஆறீரோ அப்படின்னு ஒரு படம் பண்ணாங்க. இப்படி தொடர்ந்து அவங்க நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். யார் இந்த எம்எல்ஏ அறிவரசு? ரோட்ல நின்னு லாட்ரி சீட்டு வித்துட்டு இருந்தாவா? பஞ்ச பரதேசியா திரிஞ்சிட்டு இருந்தா ஒண்ணு இந்த பாட்டாடி எனக்கு ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆக்குனாங்கடா. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு குடும்ப பாங்கான கதை, ஒரு குடும்ப தலைவி, அன்பான ஒரு குடும்ப தலைவியாக பிறந்த வீடா புகுந்த வீடா அப்படிங்கிற படத்துல சிவகுமாருக்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க. அப்புறம் வயசான காலத்துல பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் படங்கள்லாம் அந்த நிறைய இன்றைய இளைய தலைமுறைகளுக்கெல்லாம் அம்மாவா நடிச்சிட்டு இருக்கிறாங்க, அக்காவா நடிச்சிட்டு இருக்கிறாங்க. நிறைய படம் கமலஹாசனோட ஒரு காமெடி படம் மகாராஜான்னு சொல்லிட்டு அந்த படத்துல அவ்வளவு அற்புதமா நடிச்சிருப்பாங்க. இப்படி அவங்களுடைய நடிப்பை மிக சிறப்பான முறையிலே நடித்து மக்களை சந்தோஷப்படுத்தியவர் தான் பானுப்பிரியா அவர்கள். இந்த மாதிரி ஒரு வீரமான தாய் இருக்கிற வரைக்கும் என் கற்புக்கு எந்த விதமான ஆபத்து வராது. கோவணமா கட்ட கட்டடி கட்டு கட்டு என்னடி அவர்கள் நடிச்ச படங்களுக்காக அவர் நிறைய அவார்டுகளை வாங்கியிருக்காங்க. அதாவது ஆந்திரா விருதுன்னு சொல்லுவாங்க. அது தமிழ் பட விருது, தேசிய விருது என்ற எல்லா விருதுகளையும் வாங்கியிருக்கிறார்கள். அந்தந்த படங்களுக்கு தகுந்தாற் போல் நடிப்பால் தன்னை ஒரு சிறந்த நடிகையாக பெண்களிடம் பெயர் பெற்றவர். நிறைய பெண்கள் அவரை விரும்பினார்கள். அதே மாதிரி சத்திரியன் அப்படிங்கிற ஒரு படம் விஜயகாந்த் ஒரு நடிச்ச படம் தான். அதுலயும் மிக சிறப்பான துடுக்கான ஒரு படம் நடிச்சிருப்பாங்க. அவ்வளவு அற்புதமா இருக்கும். அதே மாதிரி அமரன் கார்த்திக் கூட நடிச்சிருப்பாங்க. அந்த படம் மிக பிரமாதமா இருக்கும். அதே மாதிரி தெலுங்குல பாத்தீங்கன்னாக்கா பாலகிருஷ்ணா கூட, சிரஞ்சீவி கூட, அங்க இருந்த பெரிய ஆர்டிஸ்ட் அத்தனை பேர் கூட ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காங்க. தெலுங்குல மட்டும் குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 70-80 படங்களுக்கு மேல நடிச்சிட்டாங்க. தமிழ்ல ஒரு 50-60 படங்களுக்கு மேல நடிச்சிட்டாங்க. ஹிந்தியில ஒரு 20 படங்களுக்கு மேல நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் கன்னடம், மலையாளம் எல்லாமே சேர்த்து குறைஞ்சபட்சம் ஒரு 200 படங்களுக்கு மேல இவங்க நடிச்சிருக்கிறாங்க. இப்படி ஒரு சிறந்த நடிகையாக தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி என்று அனைத்து மொழிகளிலும் நடித்து மிக சிறந்த கர்நாடிக் இசையிலே பரதநாட்டியம் ஆடக்கூடிய பரதநாட்டிய கலைஞராகவும் தன்னை உருவாக்கி கொண்டு தமிழக மக்களிடமும் ஆந்திரா மக்களிடமும் நற்பெயரை எடுத்து மிக சிறந்த நடிகையாக இன்றளவும் தமிழ் திரையுலகிலே வலம் வந்து கொண்டிருக்கும் நடிகைதான் திருமதி பானுப்பிரியா அவர்கள். அவர்கள் பிறந்த இந்த ஜனவரி 15ஆம் தேதியை
சிறந்த மகளிர் தினமாக கொண்டாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.